அதே போல் தாவேக்கு நிர்வாகி கூட இது மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு வீடியோ வந்திருக்கு. உடனே அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே ஜெயலலிதா ஸ்டைலில் இவர் செயல்படுகிறார் என்று சொன்னேன்ல. கட்சி விட்டு நீக்கிறதோட நிறுத்தாமல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? நீக்கினதே எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. திமுக நடக்குமா பாது? வாய்ப்பே இல்லை சார். கோயில் உள்ள நுழைஞ்சிட்டான ஒரு சின்ன பையனை ஜாதி பேர் சொல்லி ஒருத்தன் திட்டினானே, ஒரு பஞ்சாயத்து தலைவன், ஞாபகம் இருக்கா? அவனை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 6 மாதத்தில் சேர்த்துக்கிட்டாங்கம்மா திருப்பி. ஸோ இந்த வீராசாமி நல்லா உருட்டினாயா? கேமரா வச்சு எடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியாமல் வாங்க 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 எல்லாத்தையும் பேசிட்டு முடிச்சுட்டு நான் கைமாத்தாக கடன் வாங்கியிருந்தேன் அப்படின்னு உருட்டினாங்க. அண்டு கட்சிகள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. தூக்குனதோடு இல்லாமல் அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. தலைவர் ஜிபேல மாட்டிக்கிட்டார் சார். ஜிபேல காசு பண்ணுவாங்க, நிதானம் இல்லை. ஸோ இது தாவேகவின் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள், இவர்கள் அத்தனை பேருக்கும் இது பொருந்தும்.